இந்த ஒரு தரிசனம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்யணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்க நாங்கள் குடும்பத்தோட திருத்தணி முருகன் கோவிலுக்கு போயிருக்கோம். இந்த பயணத்தில் நடந்த அழகான தருணங்கள், கோவில் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள், எங்களோட அனுபவம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க தரிசனத்துக்கு போகலாம். வெல்கம் பேக் டு அன்விகா ஸ்ரீமம் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலுக்கு நாங்கள் குடும்பத்தோடு போயிருந்தோம். இந்த பயணத்தில் எங்களுக்கு கிடைத்த மன நிம்மதியும் அழகான தரிசனமும் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண டைமும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். திருத்தணி கோவிலுக்கு வர நினைக்கிறவங்களுக்கு பயன்படும் சில தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முருகப்பெருமானின் அருளை பெற நம்ம இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாச்சு இங்கே வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி முருகப்பெருமானோட அருளால் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போது காரில் தான் போயிட்டு இருக்கோம். வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல காற்று, அமைதியான சூழல். இந்த பயணம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. குடும்பத்தோடு இப்படி கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் இப்படி ஒரு நாள் கோவிலுக்கு வந்தால் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்றைக்கி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் வேண்டிக்க போகிறோம். நீங்களும் திருத்தணிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கும் போது மனசே ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. என்னோடய குழந்தைங்களும் இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த கிளைமேட்டும் இந்த இயற்கையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது மணி 12 போல் இருக்கும். கோயில் போய் ரீச் ஆகிறதுக்கு 3:30 ஆகிடுச்சு. 3.5 மணி நேரம் கிட்ட ட்ராவலிங்லேயே போச்சு டைம். மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி முருகன் கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடுன்னு சொல்லப்படுது. இந்த தலத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, சூரபத்மனை வென்ற பிறகு முருகப்பெருமான் தன்னோட கோபம் தணிந்து அமைதியாக அமர்ந்த இடம் இதுதான்னு நம்பப்படுது. அதனால தான் இந்த இடத்துக்கு திருத்தணிகைன்னு பேர் வந்துச்சு. அது காலப்போக்கில் திருத்தணின்னு மாறிடுச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நிறைய பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. திருமணம், புதிய வேலை, வீடு கட்டுவது, குழந்தைங்களோட படிப்பு எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிட்டு ஆரம்பித்தா நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறாங்க. அதனால தான் தினமும் தமிழ்நாட்டில் இருக்கும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணிக்கு வராங்க. இது ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, மனசுக்கு அமைதியை தரும் ஒரு புனிதமான தலம் கூட சொல்லலாம். நீங்கள் இன்னும் திருத்தணிக்கு வந்ததில்லைன்னா ஒரு முறை குடும்பத்தோடு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. அந்த தரிசன அனுபவம் நிச்சயமாக உங்கள் மனசில் நிற்கும். இப்போ நாங்கள் காரில் முருகன் கோவில் மலை மேலே போயிட்டு இருக்கோம். இந்த வளைவான மலை சாலை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இது சுற்றிலும் பசுமையான இயற்கையும் இந்த குளிர்ந்த காற்றும் இந்த பயணம் ரொம்ப அழகான அனுபவமாக இருந்துச்சு. இந்த மலை மேலே போக போக கோயிலை பார்க்கும்போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு. குழந்தைங்களுக்கும் வெளியே இருக்கிற காட்சியை பார்க்கும்போது ரசிச்சுட்டு அழகாக வந்துட்டு இருந்தாங்க. எப்போவும் நாங்கள் முருகரை தரிசனம் பண்ண படி வழியாக தான் நாங்கள் போய் முருகரை பார்த்துட்டு வருவோம். இந்த வாட்டிக்கு மழை பெஞ்சதுனால குழந்தைய கூட்டிகிட்டு நடக்க முடியாத ஒரு காரணத்தினால மலை மேலே கார் எடுத்துகிட்டே போயிட்டோம். இந்த மலை கோயிலில் செல்ல 365 படிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கும் வகையில் இந்த படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றது எப்பவும் ஒரு தனி சந்தோஷம்தான். குழந்தைங்களுக்கும் இந்த கோவிலை பார்க்கும்போது ரொம்பவும் ஆர்வமாக பார்த்தாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அந்த சந்தோஷம். எனக்கு அதை பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஆன்மீக பயணங்களில் குழந்தைங்களை இன்னும் நெருக்கமாக நிற்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. இப்போ நாங்கள் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலை பார்த்த உடனே மனசு ஒரு சந்தோஷமும் பக்தி உணர்வும் வந்துச்சு. குழந்தைங்களோடு சேர்ந்து முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோம். இந்த தரிசனம் நல்லபடியாக நடக்கணும்னு எங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த உடனே ஒரு அமைதியான ஃபீல் கிடச்சிச்சு. இப்போ நாங்கள் காரை பிக் பண்ணிவிட்டு உள்ள தரிசனத்துக்காக போகிறோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அமைதியாக முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். நீங்கள் திருத்தணி வர போகிறீங்கன்னா காலையிலேயே வந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு போகலாம். சரி வாங்க, நம்ம உள்ளே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் கார் வாங்குறதுக்கு முதல் காரணமே அப்போ முருகனால தான். இவர் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இவரை பார்க்குறதுக்கு ஆர்வமாக ட்ரெயினில் குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ட்ராவலிங்கில். அப்போ அவரை கடைசியாக பார்த்துட்டு வேண்டிட்டு வரும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம், எங்களோட குழந்தைங்களோட உங்கள் கோயிலுக்கு அடுத்த வாட்டிக்கு வரணுன்னா கார் வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு மனசில் வேண்டிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வெளியில் வந்தோம். பார்த்தா இன்னும் ஒரு மாதத்துலேயே நாங்கள் கார் வாங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ எது கேட்டாலும் இந்த முருகர் எங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. நல்லது மட்டும் நினச்சி நல்லதையே கேளுங்க, கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலையும் கேட்பார். இந்த கோவிலுக்கு நான் குழந்தையிலேருந்தே வந்துட்டுருக்கேன். என்னோடய அப்பாவும் அம்மாவும் அடிக்கடிக்கு இந்த கோயில் கூட்டிகிட்டு வருவாங்க. திருப்பதி போயிட்டு வரும்போது இந்த கோயில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். எப்போவும் இந்த முருகரை நான் எப்பவும் மனசார சின்ன வயசுலேருந்தே வணங்குறதுனால என்னமோ அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போவும் நான் இங்கே வரணும்னு நினச்சிட்டே இருப்பேன். அடிக்கடிக்கு வரணும்னு நினைப்பேன். ஆனால் டைம் கிடைக்காது. சில டைம் வருவோம். அப்போ தான் கடைசியாக வந்துட்டு போகும்போது குழந்தைங்களோட வந்துட்டு போனேன். ட்ரெயினில் போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேண்டிட்டு வந்தது தான் இப்போ அடிக்கடிக்கு அவரை பார்க்குறதுக்கு ஈஸியாக வழி விட்டுட்டார். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, கோவிலை சுற்றி நிறைய குரங்கு இருந்துச்சு. அதனால் நீங்கள் வரும்போது கையில் சாப்பாடு, பழம் அல்லது பிஸ்கட் கவர் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் என் குழந்தைங்க இதை பார்த்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி தரிசனத்துக்காக நாங்கள் அர்ச்சனை வாங்கிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆடி சஷ்டினால் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 4 மணிக்கு க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். 7:30க்குள்ளார நாங்கள் வெளியில் வந்துட்டோம். 2 hours மேலே ஆகிடுச்சு நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு. முருகப்பெருமானை தரிசனம் செஞ்ச அந்த நிமிஷம் மனசு ரொம்ப நிறைவாயிடுச்சு. அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டோம். எங்கள் குடும்பத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், வெற்றி கிடைக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சிட்டோம். கோயிலை சுற்றி இருக்கும் மலை காட்சிகளும் இந்த குளிர்ந்த காற்றும் பக்தர்கள் சொல்லும் அரோகரா கோஷமும் மனசுக்கு ரொம்ப அமைதியாக ஃபீல் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் டைம் கிடைக்கும்போது ஒரு முறையாவது இந்த திருத்தணி கோவிலுக்கு பாருங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் போயிட்டு வந்துட்ட பிறகு எப்படி ஃபீல் கொடுத்துச்சுன்ட்டு. அப்புறம் வழியில் கோமாதாவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மலை காட்சிகளை ரசிச்சுட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த வியூ. இதை பார்க்கவே திரும்பவும் இந்த திருத்தணி கோயிலுக்கு வர தூண்டும். நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியில் போகிற வழியில் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு 7:30 போல் இருக்கும். நாங்கள் வெளியே வீட்டுக்கு போக ஆரம்பித்தோம். வீடு போய் 10:45க்கு போய் ரீச் பண்ணிட்டோம். அதான் 3 hours ட்ராவல் டைமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.